பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த ஒற்றை மொழியாகிய என் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தையும் மற்றும் இங்கு வீற்றிருக்கும் மான்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களின் முன்னேற்றம், பிரபஞ்சத்தின் சக்தி, உயிர்களின் ஆதி, உந்துதலின் மூலம் இது எல்லாமே பெண்தான். பெண்ணை போற்றாத உலகு இல்லை, பெண் இல்லை என்றால் உலகே இல்லை. பெண் இல்லாத உயிரும் இல்லை, பெண் இல்லாமல் உறவும் இல்லை. தாய் இல்லாமல் சந்ததி இல்லை, தாய்க்கு நிகராக எந்த ஒரு சந்ததியும் இல்லை. முன் தோன்றிய மூத்த மொழியான என் தமிழ் மொழி பெண்ணுக்கு பல்வேறு பெயரிட்டு அழகு பார்த்திருக்கிறது. பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம் பெண் என்று இன்று வரையிலும் எதையும் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பெண்கள் தான் வரலாற்றில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். கேரள மாநிலத்தில் கூலி வேலை செய்யும் வீட்டில் பிறந்த ஒரு பெண். அவளுக்கு ஒரு தம்பி மற்றும் ஒரு தங்கை. செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளில் அருகில் இருக்கும் பிள்ளையார் கோவிலில் பிரசாதம் வாங்கி வந்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். முதல் முறை தானும், இரண்டாவது முறை தன் தம்பியுடனும், மூன்றாவது முறை தன் தங்கையுடனும் சென்று வாங்கி வருவார். இதனை ஒரு நாள் கவனித்த அவளுடைய ஆசிரியர், என்ன தெற்கும் அதற்குமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டார். நான் 2 நாட்கள் மட்டும் இங்கு பிரசாதம் தருவார்கள், அதனை வாங்கி வந்து வீட்டில் வைப்பேன், எனது பெற்றோர்கள் அதனை வந்து சாப்பிடுவார்கள் என்று கூறினார். ஒரு நாள் அவளுடைய பள்ளியில் ஓட்ட பந்தயம் நடத்தப்பட்டது. அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த பெண்ணை அழைத்து, நீயும் கலந்து கொள்ளலாமே என்று கூறினார். எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று அவர் கூறிவிட்டார். இந்த பக்கம் தான் பிள்ளையார் கோவில் என்று நினைத்துக்கொள், அந்த பக்கம் தான் உனது வீடு என்று நினைத்துக்கொள். மணி அடித்தவுடன் அந்த எல்லைக்கோட்டை மட்டும் சென்று தொட்டுவிடு என்று கூறினார். மணி அடித்தது. முதலாவதாக சென்று போட்டியிலும் வெற்றி பெற்றார். அவள் கண்ணிற்கு தெரிந்தது எல்லைக்கோடு அல்ல, வாழ்க்கையின் வறுமை கோடு. இவர்தான் பின்னாளில் நாம் அனைவராலும் இந்தியாவின் தங்கமங்கை என்று அழைக்கப்படும் பி.டி. உஷா அவர்கள். திருச்சியை சேர்ந்த தனலட்சுமி என்ற பெண் பி.டி. உஷா அவர்களின் சாதனையை முறியடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பெண்கள் கல்வியறிவு பெற்று ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல் துறை, மருத்துவத்துறை, சட்டத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் பணியாற்றுவதுடன் வெற்றிநடை போடுவதையும் நம்மால் காண முடிகிறது. தற்போது விளையாட்டுத் துறையிலும் பெண்கள் பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள். வன்மை தன்மையுடைய கராத்தே, ஜிம்னாஸ்டிக் போன்றவைகளில் ஈடுபட்டு வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் அளவு முன்னேறி வருகிறார்கள். சங்க காலத்தில் ஔவையார் போல் நவீன காலத்தில் பல பெண் கவிஞர்கள் உள்ளனர். லீனா மணிமேகலை, கொற்றவை போன்றோர் ஆணாதிக்க எதிர்ப்பு, பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றை மையமாக கொண்டு கவிதைகளை எழுதுகின்றனர். பாடல் மூலமாக தமிழ் திரையுலகில் முதல் பெண் பாடலாசிரியராக தாமரை அறிமுகமானார். ஒரு பெண் தான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் முகாந்திரம் தர முடியும். என்னை கவர்ந்த பெண்மணிகளும் சிலர். என்னை கவர்ந்த முதல் பெண்மணி அம்மா. அமைதியின் சிகரத்திற்கு திரௌபதி முர்மு அவர்கள், கம்பீரமான நடைக்கு இந்திரா காந்தி அவர்கள், நிர்வாக திறனுக்கு ஜெயலலிதா அவர்கள், விண்வெளி உலகுக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள், பட்டிமன்றத்துக்கு பாரதி பாஸ்கர் அவர்கள், நேர்மையான தைரியமான பேச்சுக்கு பர்வீன் சுல்தானா அவர்கள், ஆன்மீக சொற்பொழிவுக்கு தேச மங்கையரசி அவர்கள், கிராமிய பாடலுக்கு விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள், ஆன்மீக பாடல்களுக்கு குட்டிலியா பாப்பா அவர்கள் என இவர்கள் அனைவரையும் மனதில் நிறுத்தி நானும் பெண் சமுதாயத்திற்கு சிறப்பாக செயல்பட்டு பெருமை சேர்ப்பேன் என்று உறுதியளித்து விடைபெற்றேன். நன்றி, வணக்கம்.